Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து 21 days weight loss challenge day 14 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 3 weeks வெயிட் லாஸ் சேலஞ்ச் 21 days வந்து பண்ணோம். இப்ப இன்னைக்கு வந்து 14வது நாள், 2 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வாரம் தான் இருக்கிறது. சோ எல்லாரும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றீங்களா, கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல சீட் எல்லாம் பண்றீங்களா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதற்கான உழைப்பை கரெக்டா போட்டோம்னா அதற்கான பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகுது சிஸ்டர் அது அப்படின்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. முந்தானேத்தோ கூட ஒரு ரிசல்ட் சொன்னேன். அவங்க ஸ்ட்ரக் ஆனது திடீர்னு ஒரு 10 நாள் 4 கிலோ குறைஞ்ச மாதிரி காட்டுச்சு பாருங்களேன். சோ நம்பர்ல வந்து என்ன சேஞ்சஸ் வேணாலும் இருக்கலாம். நமக்கு வந்து இன்ச்சஸ்ல வந்து நமக்கு ட்ரெஸ்லயும் தெரியும், நமக்கே ஒரு மாற்றம் தெரியும். அது போக ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில ஒரு ட்ரெஸ் அளவு எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் அளவுக்கு நம்ம வரணும். ஒரு எதெல்லாம் நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுமோ அதெல்லாமே. சில ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை போட்டா நமக்கு ரொம்ப அழகா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபிட்டா இல்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சிருப்போம் கண்டிப்பா எல்லாருமே. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. இல்லன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்ல யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோஸ் பாக்குறோம், இவங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்குமே. என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை சிஸ்டர், ஆனா என்னோட வெயிட்னால என்னால பண்ண முடியல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியல, எனக்கே வந்து ஒரு மாதிரி டவுனா ஃபீல் ஆகுது. சோ நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது அதிகமா இருக்கிறனால நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ட்ரெஸ் நமக்கு நல்லாவே இருந்தாலும் நம்மளோட வெயிட் வந்து அதை வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா காட்டுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சரிங்களா. சோ அதனால இதெல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெயிட் தான், அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு, கால் வலிக்கிறது, முழங்கால் குறுக்கு, இந்த மாதிரி நிறைய வலிகள் வந்து இருக்குது. நிறைய பேர் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அதனால எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால முதுகு வலி வருது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்றோம். அந்த ஓவர் வெயிட்னால கூட நமக்கு வந்து வரும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன், நம்ம வந்து நம்மளோட தவறை வந்து சரி பண்ணிக்கணும். நம்மளோட வெயிட் வந்து அதிகமாயிடுச்சா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட பாடி நார்மலா இருக்குங்க. நம்ம என்ன தின்னாலும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இப்ப ஏதாவது லைட்டா சாப்பிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து அப்படியே எகிரிடுது. அதற்கு காரணம் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கலாம் சரிங்களா. சடனா எல்லாமே மாறுறது, நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டயத்துல நம்ம வந்து ரொம்ப ஹேபிட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 30+ ஆயிட்டோம்னா அப்படியே நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து பாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டு நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். ஏன்னா அந்த நல்லா வந்து ஆரோக்கியமா சாப்பிட்டு உடற்பயிற்சியோ இல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்னமோ நடக்குது. கண்டபடி சாப்பிட்டுட்டு நம்ம ஓவர் வெயிட்னால மூச்சு திணறல் வரலாம். சில விஷயங்கள் ஏதோ ஒரு டிசீஸ் நமக்கு வருதுன்னா அதனால நம்மளோட வெயிட்னால கூட அது அதிகமாகலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகள் ஆகும். சோ அதெல்லாமே நம்ம வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் அது ட்ரை பண்ணணும். வேர்க்கிறது ஒரு மாதிரியா இருக்குங்க, அதான் காத்து இங்கே வருது இப்படி பின்னாடி வருது இல்லையா, அதனால. சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த இதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம உடம்பு நம்ம வந்து பத்திரமா பாத்துக்கணும். நம்ம வந்து இப்ப எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்டா இருக்கு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்டா இருக்கும். நம்மளை பார்த்து யாருமே குறை சொல்லாத அளவுக்கு நம்ம தான் நம்மளை வந்து திருத்திக்கணும். சோ அவங்கள வந்து அவங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசுற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. சோ அதுதான் நம்மளோட கையில நமக்கு வந்து இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுன்றத கண்டிப்பா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதற்காக கொஞ்சம் ஓடுங்க, கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும். சோ கவலையே படாதீங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர், என்னை வந்து நம்மளே பார்த்திருக்கோம், குண்டம்மா குந்தானி இந்த மாதிரி கூப்பிடுறது, பாடி ஷேமிங் இதெல்லாமே பண்றது, இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள். நீ எந்த கடையில அரிசி வாங்குறேங்கிறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஒரு மாதிரியா, அவங்களும் கொஞ்சம் ஏஜ்டு மாதிரி தெரியறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த ஓவர் வெயிட்னால சில பேருக்கு இங்க கருப்பா கூட ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
என்னையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாகும். சோ அந்த கஷ்டத்தை தான் நான் யோசிச்சேன். என்னைக்கு ஒருத்தவங்க நம்மளோட பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க கூட விட்டுருங்க. நம்மளோட நெகட்டிவா ஒரு சிலர் வந்து தேடி தேடி சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே நம்மளை திருத்திக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா நம்ம வந்து ஆக்கிக்கணும். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அவங்க இதெல்லாம் சொல்றாங்களா, அவங்க வாயில இருந்தே நம்ம வந்து அதை வந்து சொல்ல நெக்ஸ்ட் டைம் அதை மாத்தி சொல்ல வைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. சோ அதற்காக நம்ம தான் வந்து எஃபர்ட் போடணும். சோ அவங்க வாடகை பேசிட்டு இருக்கட்டும், அவங்க வாடகை என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம வாடகை இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹெல்த்தா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் எதுவுமே இல்லாம போயிடும். சோ அதனாலதான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் போடுங்க. நம்ம இதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்களை வந்து ஒரு ஜஸ்ட் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக பண்ணுங்கன்னு நான் சொல்லல, நமக்காக தான் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நமக்கு ஏற்காத ஒரு மோட்டிவேஷனா, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து வச்சுக்கணும். நிறைய பேர் தெரியுமாங்க, எனக்கு மெசேஜ் வருது, கமெண்ட் வர்றதுனால சொல்றேன், அக்கா நான் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை அடுத்த கட்டமா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இல்ல சிஸ்டர், இதனால வெயிட்னால எனக்கு வந்து இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்ப வந்து ஃபீட் பண்றேன் மதரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு இப்ப எல்லாம் என்னை பார்த்தாலே ஓவர் வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இரிட்டேட் பண்றாங்க, வீட்டுல இருக்கவங்களும் என்னை வந்து இது பண்றாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நிறைய பேர். சோ அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிஓஸ், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சரி பண்ணணும்னா நம்ம வந்து ஹெல்தியான வேலை சாப்பாட்டு ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்து ஒரு மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணும்போது இது எல்லாமே கியூர் ஆகும். சரிங்களா? வெயிட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அக்கா எனக்கு வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிடுச்சு, இந்த பிசிஓஸ், தைராய்டு இதெல்லாமே கூட எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டுட்டேன் நானு. அந்த அனுபவத்துலதான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படிங்கும்போது இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். நிறைய பேர் எனக்கு கேக்குறீங்களா, அக்கா ஃபேஸ் க்ளோ ஆகுது, நல்லா கிளியரா இருக்குது, ஹேர் உங்களுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது காரணம் எல்லாமே இந்த வெயிட் லாஸ் தான். உண்மையாவே நான் சொல்லணும்னா என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நீங்க ரெண்டுமே பார்த்திருப்பீங்க, அதுல வந்து உங்களுக்கு தெரியும். சோ ரொம்ப ரொம்ப ஒரு ரவுடி லேடி மாதிரி இருக்க வெயிட் போடும்போது, அதுவே கம்மியானதுக்கு அப்புறம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்றது எல்லாமே காதல வந்து கேட்கிறோம். ஆனா ஒரு சிலர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு சிலர் வந்து போதும் குறைச்சது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து வெயிட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இன்னும் குறைக்கணும்ன்றது சொல்லுவாங்க. அவங்கவுங்க அவங்களோட சஜஷன் நம்ம காதுல போடுவாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது எது நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆனா இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா நமக்கு நம்மளோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது அது எல்லாமே சரியாயிடும் நமக்கு. சரிங்களா? சோ அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. சுகரை ஃபுல்லா கட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் நடக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ நான் எல்லாமே நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். ஸோ அதான் மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மோட்டிவேஷன் கேட்குறீங்க, என்னால பண்ண முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறது. சரிங்களா? மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இருங்க ஒரு நிமிஷம், பேப்பர் எங்கிட்ட மாறி போச்சு, எழுதி வச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. எல்லாரோட அப்பாவோட, சில பேருக்கு அப்பா இருக்கலாம், சில பேருக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அந்த அப்பாவோட நினைவுகள் நிறைய பேருக்கு வந்து போயிருக்கலாம். சின்ன பிள்ளைல நம்ம அப்பாவோட எப்படி இருந்தோம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து போயிருக்கலாம். அதெல்லாம் ப்ரீசியஸான ஒரு விஷயம் உண்மையாவே. அதுவும் நம்மள மாதிரி பெண்களுக்கு வந்து அப்பான்றது ஒரு செம்ம கனெக்டிங்கு. ஸோ எல்லாருக்குமே அது இன்னைக்கு கண்டிப்பா எல்லாமே இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த நினைவு வந்து போயிருக்கும், அந்த பிளாஷ்பேக் மாதிரி. ஸோ கண்டிப்பா ஒரு நிமிஷமாவது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணினேன் நானு. ஸோ அதுதான் இந்த ஒரு சாங் எல்லாம் கேட்டோன்னே, உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு அந்த பெரியவரு, அந்த சாங் இன்னைக்கு கேட்டோடனே எனக்கு உண்மையாவே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன் ஆச்சு. ஒரு 2 வயசு தாங்க எனக்கு எங்க அப்பா இருக்கிற வரைக்கும். அதுக்குள்ளே நிறைய பண்ணிட்டு போயிட்டாரா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ உங்க அப்பா இருந்தா நீ பயங்கரமா அவர் உன்னை அப்படி பார்ப்பாரு, அதெல்லாம் சொல்லும் போது இருந்திருந்தா அந்த ஒரு லைஃப், அதெல்லாம் யோசனை வந்துச்சு உண்மையாவே. அப்பா தானே, என்னென்ன பெரிய விஷயம். ஸோ எல்லாரும் அப்பா கூட நல்லபடியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இல்லாதவங்க நம்ம கூட வந்து அவங்க இருப்பாங்கன்றதையும்
நம்ம வேண்டிக்கலாம் சரிங்களா. சில விஷயங்கள் இருக்கும்ல, இந்நேரம் அப்பா இருந்திருந்தா நம்ம அப்பாக்காக இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் தோணும்ல. அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம எல்லாமே செய்யற அளவுக்கு இருக்கும், ஆனா அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ என்ன பண்றது, எல்லாமே ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம். அப்படிதான் இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில நம்மளோட சக்சஸ், நம்மளோட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்ற ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கோம். அதுதான் லைஃப், என்ன பண்றது. உங்க ஊர் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை. நான் பிறந்தது வந்து சிவகங்கை, கல்யாணம் பண்ணி போயிருக்கிறது பரமக்குடி பக்கம், அதாவது பரமக்குடிக்கும் முதுகுளத்தூருக்கும் நடுவுல சரிங்களா. சோ நாங்க சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். என்னோட மாமா தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னோட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னோட லைஃப் எல்லா டீட்டெயில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு vlogல. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க டைம் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷினோட லிங்க்கும் கேக்குறீங்க. அது அப்புறம் தோசை கல், இரும்பு கல் யூஸ் பண்ற அதோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. அதுவுமே டிஸ்கிரிப்ஷன், டெய்லி vlog போடுறேன் இல்லையா லாங் வீடியோ, அந்த லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த 3 லிங்க்குமே நான் டெய்லியுமே கொடுத்துருக்கிறேன். சோ பாருங்க தேவைப்பட்டுச்சுன்னா சரிங்களா. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டதாங்க, காலைல வந்து நான் சேமியா சாப்பிட்டேன் சிஸ்டர், மதிய லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டேன், நைட்டுக்கு எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் புரோட்டீன் நிறைந்தது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்ஸ், இல்லைன்னா முட்டை ஒரு ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ்ல போட்டு பொரிச்சு சாப்பிடுறதோ, இல்லைன்னா பிளைனா கூட ஒரு சிம்பிளா முடிச்சுக்கிறது. ஆனா நீங்க மதியம் வந்து மட்டன் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்போ சேமியா சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அதுல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்களா, இல்லன்னா அது கூட ஒரு எக்கோ ஏதோ ஒண்ணு வச்சு புரோட்டீன்காகவும் காலைல நீங்க எடுத்துருங்க. ஏன்னா மதியம் வந்து மட்டன் பிரியாணிங்கும் போது அதுல ஃபேட் தான் அதிகமா இருக்க போகுது. சோ அதனால அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஒரு சில நேரம் இந்த சண்டே அன்னைக்கு வெயிட் ஏறாம அந்த மெயின்டைன் பண்ணையாவது பண்ணணும் இல்லையா. சோ அதனால ஒரு சிஸ்டர் சஜஷன் கேட்பாங்க, மதியம் ஏதோ ஒரு காலையும் நைட்டையும் வந்து லைட்டன் பண்ணிக்கிட்டு மதியம் அது கம்மியா வந்து எடுத்து அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் சரிங்களா. சோ அதை வந்து டெய்லி பண்ணிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அந்த வெயிட்டை வந்து ஏறாமையாவது அன்னைக்கு தினத்துக்கு வந்து பாத்துக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நீங்க ஒரு வாரம் பாடுபட்டதை அந்த ஒரு நாள்ல உடைச்சிருவோம். சோ அதனாலதான் சொல்றேன், பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தேவி சிஸ்டர் நினைக்கிறேன், நாங்க வந்து அங்கன்வாடியில வந்து இன்டர்வியூ ஒரு இதுக்கு போயிருந்தேன் சிஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 28 பேரோட போன்ல இருந்து உங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண நேத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இத டைம் எடுத்து 28 பேர் போன்லயும் நீங்க வாங்கி பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு ½ hour, ஒரு 1/4 மணி நேரமாவது ஆயிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு நெட்டு சுத்தம், ஒரு சிலது அதெல்லாமே அந்த டைம் எனக்காக கொடுத்து இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எதை நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி அன்பை சம்பாதிச்சிருக்கோம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். எனக்கு அதை பார்த்தோன்னே உண்மையாவே எனக்கு ஏதோ ஒரு சாதிச்ச திருப்தி, போதும்டா இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவ்வளவு லவ் அள்ளி கொடுக்குறீங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர், என்னோட வெயிட் வந்து நான் 85 கிலோ இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபீலே பண்ணாதீங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், கவலையே படாதீங்க. ரொம்ப ஈஸி வெயிட் லாஸ். யாரு சொன்னா நம்ம எவ்வளவு டேஸ்டியா சாப்பிட்டு குறைச்சிட்டு இருக்கோம், வீட்டுல வந்து தனியா செய்யணும் நமக்கு தனியா செய்யணும் அப்படிலாம் இல்ல. சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி நான் காமிச்சிட்டு இருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதுக்காக இது எனக்கு கிடைக்கல சிஸ்டர் ஒரு பொருள் அப்படின்னா நான் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மட்டுமே நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரிப்பீட்டடா சாப்பிட்ட கூட பரவாயில்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றோம், அதுதான் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டிஃபன் ஐட்டம்ஸ் போய் மதியம் சாப்பிட்றதா அப்படிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வயிறை ஃபில் பண்றோம். குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கணும், நம்ம வந்து கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கணும். நான் நிறைய வெரைட்டிஸ் காட்டுறேன், அதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நேத்து கூட பச்சை பயிர் கடையில் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் பச்சை பயிர் வந்து கொஞ்சம் குருமா மெத்தட்ல பண்ணுவேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். சரி, அது தேங்காய் அரைச்சு ஊத்துறதுனால தேங்காய் இல்லாம இது பண்றது, அந்த மாதிரி மேக்சிமம் தேங்காய் அரைச்சு ஊத்தாம சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்மளால சாப்பிட முடியும். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். தேங்காய் பாலா கூட ஒரு கிளாஸ் நீங்க எடுத்து குடிச்சிருங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு கொதிக்க விடும்போது கொஞ்சம் ஃபேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்காக தான்
தேங்காய் கூட ஒரு சில்லு சாப்பிடலாம். தாய்ப்பாலுக்கு நிகருங்க வெறும் பச்சை தேங்காய் பால் குடிக்கிறது அவ்வளவு நல்லது. சரிங்களா? சோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் ரொம்ப அதிகமா அவர் எல்லாரும் ஹாய் சிஸ்டர் அதெல்லாமே போட்டிருந்தீங்க. எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அதுதான் எல்லா சிஸ்டருக்கும் பெரிய பெரிய ஹாய். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சேன். இங்க பாருங்களேன், ஒரு 4 மணி இருக்குங்க. காலையில சரியான காத்து, லைட்டா மழை வந்து இருந்தது. பயங்கர காத்து சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 59.20 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நிறைய தண்ணி தாங்க இன்னைக்கு வந்து நான் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா நான் வந்து பண்றேன் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவராவே ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா ஃபாதரே இன்னைக்கு வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. இது வந்து 100% வந்து சூஜி, அதாவது கோதுமையில செஞ்சதுதான், நோ மைதான் போட்டிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ்ல இந்த மாதிரி கிடைக்கிற பாஸ்தா நூடுல்ஸ்லாம் சம்டைம் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிங்ஸ் இருக்கிற டைம். சரிங்களா? நல்லா கேரட் அப்புறம் குடமிளகா எல்லாமே துருவி போட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா அது வந்து ஹாட் பாட்ல நல்லா போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து முட்டையை போட்டு அப்படியே கொஞ்சம் கிளறிக்கிட்டாங்க. ஜூஸ் எல்லாம் வச்சு காலைல சாப்பிட்டாங்க. நான் வந்து சரி முட்டையை அவிய போடலாம். அம்மாச்சிக்கு வந்து அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது. அவிச்சு சாப்பிட்றது பாஸ்தாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சைட்ல காஃபியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டையும் இந்த சைடு வெந்துருச்சு. அவிச்ச முட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும் எப்பவுமே. அதுக்கப்புறம் பாயில்டு எக் இருக்குல்ல, அதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு முட்டை வந்து நான் அவிச்சதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாஸ்தா வச்சு சூப்பரா வந்து இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா நமக்கு பிடிச்ச மாதிரியும் அப்புறம் டயட் மாதிரியும் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டலான்னு போட்டுட்டேன். அப்புறம் நேத்து வச்ச தால் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நானும் சாப்பிடல, எல்லாருமே வந்து அரைகுறைய தானே சாப்பிட்டோம் இல்லையா, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதையும் சுண்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் டிவியில நல்ல சாங்ஸ் போட்டு விட்டாச்சுங்க. இந்த தாலியே தேவையில்லை சாங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா கேட்டுக்கிட்டே வந்து ரொட்டீன் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல காஃபி டீ இதெல்லாம் போட்டு கொடுப்போம் இல்லையா, பால் வந்து காய்ச்சிட்டு அவங்களுக்கு போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மிஷின்ல வந்து துணியை போட்டு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு சரி சப்பாத்தி மாவுக்கு வந்து கொஞ்சம் பிசையலாம். அந்த தால் வந்து இருக்குது இல்லையா, பச்சைப்பயிறு குருமா, சரி பச்சைப்பயிறு அந்த கடையல் இருக்குது இல்லையா, ஸோ அதனால கோதுமை மாவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி வார்ம் வாட்டர் போட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. ஸோ அதை வந்து நல்லா அமுக்கி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சுங்க. மூடி வச்சுட்டோம்னா அது பாருக்கு ஊறிட்டு இருக்கும் இல்லையா. அப்புறம் நேத்து வந்து சாதத்தோடது வந்து சாதம் மீந்துருச்சு. அதை வந்து கஞ்சி ஊத்தி வச்சிருந்தேன் லைட்டா தயிர் போட்டு இதெல்லாமே. ஸோ அதனால அம்மாச்சிக்கு எது இருக்கா, ஸோ கொஞ்சம் கருவாடு எடுத்துட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை தான் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அம்மாச்சிக்கு இந்த மாதிரி அந்த வெயில் டயத்துல எல்லாம் இந்த மாதிரி மோர் சோறு இந்த கருவாடு வச்சு கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பெருசு பெருசாவே வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிட்டு வரமிளகா பூண்டு வந்து தட்டி சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு அது கூடயே கருவாடையும் சேர்த்து போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும் போது அந்த வெங்காயம் வந்து நல்லா கரெக்டான வதங்கல்ல இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருவாடை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா இருக்கும் இல்லையா, கஞ்சிக்கு சாம்பார் சாறு இந்த மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு வச்சு அந்த கருவாடு பண்ணோம்ல அதை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயே ஊத்தாம சப்பாத்தி போட்டு எடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு 2 சப்பாத்தி போட்டுட்டு அந்த பச்சைப்பயிறு கடையில் இருக்குல்லையே அது வச்சு அப்புறம் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதியம் லஞ்சை வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் அதான் சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க ஷார்ட்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைத்துல ஒரு பிளாக் காஃபியும் கொஞ்சம் உப்புக்கல்லையும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த உப்புக்கல்ல வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்மியா தான் சாப்பிடணும். சரிங்களா? அப்புறம் அவங்க அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ரஸ்க்கு கொஞ்சம் அந்த வறுத்த கடலைகள் எல்லாம் வச்சு கொடுத்தேன். நல்லா குடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டசானா பாப்பா வந்தாங்க, பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு உட்கார வச்சா சின்னது பாருங்களேன் சிரிப்பா வருதுக்கு காமெடியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நானும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கப்புறமா சரி நைட்டு டின்னர் நம்ம குடிக்க சாப்பிடணும்லன்னு ஒரு 7 மணி போலதான் இன்னைக்கு வந்து 6:30 to 7 வந்து முடிச்சிருங்க டின்னர். சரிங்களா?
அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், கேப்பக்கூழ் தாங்க எப்பவும் போல தண்ணியில வந்து கேப்ப மாவை கரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்புல ஆன் பண்ணி நம்ம கிட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியா கலர் சேஞ்ச் ஆகி பளபளன்னு வரும். கையால தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். சரிங்களா, அப்படியே வந்து கேப்ப அதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டேன் கிண்டிட்டு. அதுக்கப்புறம் தயிர் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதாங்க, சூப்பரான கேப்பக்கூழ் இன்ஸ்டண்டா வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ நல்லா ஒரு பெரிய கப் அளவுக்கு கேப்பக்கூழ் வந்து எடுத்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கருவாடு வச்சு சூப்பரா வந்து இன்னைக்கு டின்னரை வந்து முடிச்சாச்சு. நான் வந்து டின்னர் முடிச்சிட்டேன் இல்லையா, மதியம் பசஞ்ச சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தயிர் அது எப்படின்னா எண்ணெய் போட்டு சுட்டுட்டு தயிர் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால அம்மாச்சிக்கு எனக்கு மட்டும் தான் கூழ். அதனால டின்னர் சிம்பிளா முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா சிஸ்டரும் நினைப்பீங்க என்னடா சண்டே அன்னைக்கு இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட தோணும் போது மட்டும் தாங்க சாப்பிடுறது, மற்றபடி அஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து இருந்துக்கிறது. ஸோ அது மாதிரிதான். ஸோ இன்னைக்கு டேவன் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.